இன்றைய தேவ வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன். தேவனை நம்பி அவரிடத்தில் திரும்புவதை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இழந்த எல்லாவற்றுக்கும் பலாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அளிக்க வல்லவர். இன்று நாம் நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழ்வோம். நாம் சில நேரங்களில் சூழ்நிலைகளால், கவலைகளால் அல்லது சோதனைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டது போல உணரலாம். ஆனால் தேவன் நம்மை நம்பிக்கையுடைய சிறைகள் என்று கூறுகிறார். எவ்வளவு கழிவினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிற, புகழமாய் இருக்கிற ஆண்டவரும் திரும்ப வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் ஆண்டுடைய பாதுகாப்புக்குள் நாம் திரும்ப வேண்டும். அப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அவர் நாம் இழந்து போன நன்மைகள் அல்லது சந்தோஷத்துக்கு பதில் 2 மடங்கு, அதாவது ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். அதுவும் உடனடியாக தருகிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நம்புவோம். அவர் ரெட்டிப்பான நன்மையை தந்து நம்மை உயர்த்துவார். நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், கவலைகளிலும், கஷ்டங்களிலும் நம்பிக்கை இழக்காமல் கடவுளின் பாதுகாப்பாகிய அரணுக்குள் திரும்ப வேண்டும். அப்பொழுது நமக்கு ரெட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். நாம் இழந்த நன்மைகளை ரெட்டிப்பாக தேவன் தருவார். கடவுள் நமக்கு நன்மைகளை அளிப்பவர். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும், அவள் குடும்பங்களையும், அவள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளாக சந்திங்க ஆண்டவரே. தேசத்தை ஆளுக தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆளுகளை நீர் வழிநடத்துங்கப்பா. ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, தமிழக தேசத்தை ஆசிரிங்கப்பா. பொருளாதார கர்த்தர் ஆசிரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல முடிவுகள் எடுக்க கர்த்தர் ஞானத்தினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலாவுக்கு நல்ல வேலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இந்த வசனத்தை கேட்டு நோக்கி பார்க்கிறாளோ கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.